Assalamu alaikum. Good evening. Vanakkam and everyone, dear students. In our last class, we had studied conjunctions. So, conjunctions are making junctions among sentences. Simply, we can say conjunctions are making junctions among sentences, and we can say it can join two or more sentences or clauses to make a new sentence. So, this is called conjunctions. We have three kinds of conjunctions: coordinating conjunctions, correlative conjunctions, and subordinating conjunctions. So these are the main categories of conjunctions. We had studied coordinating conjunctions yesterday. So there are several coordinating conjunctions we had studied. Simply we can memorize them like and boys, for and no, but, or yet, so. So they are the seven coordinating conjunctions we had, and we have studied and, but, or, and no, for, yet, so. And I hope you all have understood what are they. And now we have to move to the next one: correlative conjunctions. So coordinating conjunctions, uh, as well as correlative conjunctions, they both like same, but we had some little bit difference in the use of correlative and coordinating conjunctions. So let's see how we can use them, right? ஸோ நம்ம வந்து தமிழ்லையும் பேச இருக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கொரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ் இப்போ பார்க்க இருக்கிறோம். நேற்று வந்துட்டு கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் பார்த்திருந்தோம். அதுல வந்து 7 வகையான கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் நான் பார்த்திருந்தோம். ஈஸியாக நாங்க மெமரைஸ் பண்ணி வைக்கிற மாதிரி ஃபேன் பாய்ஸ், நாங்க ஃபேன் பாய்ஸ் என்று சொல்லலாம். ஃபோ அண்ட் நோ, but, or, yet, so. So they are the seven coordinating conjunctions. So அது நாங்க பார்த்துட்டோம். And I hope நீங்க வந்துட்டு அதை நேற்றைய கிளாஸ்ல பத்தின விளக்கங்கள் நான் உங்களுக்கு தந்திருந்தேன். நீங்க வந்து அதை படிச்சிருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். And let's move on to the correlative conjunctions, right? இப்போ நாங்க correlative conjunction சொல்லும்போது இதுவுமே நாங்க வந்துட்டு ரெண்டு முழுமையான சென்டென்சஸ் நாங்க இணைக்கிறதுக்கு பயன்படுத்துறது. இதுல வந்துட்டு எங்களுக்கு 5 correlative conjunctions இருக்கு. We have 5 correlative conjunctions. நீங்க வந்துட்டு இன்னமும் சம்டைம்ஸ் நிறைய உங்களுக்கு தெரிய வரலாம். பட் மெயின்லி நாங்க 5 கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் தான் நாங்க பார்க்க இருக்கிறோம். இதுல வந்துட்டு முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா போத் எண்ட். முதலாவது நாங்க பாக்குறது போத் எண்ட். இப்போ போத் எண்ட்னு சொல்லும் போது நாங்க வந்துட்டு ஒரு ரெண்டு சப்ஜெக்ட் அல்லது ரெண்டு ஒப்ஜெக்டை நாங்க கம்பைன் பண்றதுக்கு இந்த போத் எண்டை நாங்க யூஸ் பண்ணுவோம். போத் எண்ட்னு சொல்றது பொதுவாகவே நவுன்ஸ் அல்லது ப்ரோனவுன்ஸ் நாங்க கம்பைன் பண்றதுக்காக மாத்திரம் நாங்க பயன்படுத்துவோம். நாங்க வேற எந்த ஒரு அஜெக்டிவ்ஸையோ அல்லது அட்வர்ப்ஸையோ நாங்க கம்பைன் பண்ண மாட்டோம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னு சொன்னா ஐ பிளே கிரிக்கெட், ஹீ பிளேஸ் கிரிக்கெட். ஐ பிளே கிரிக்கெட், ஹீ பிளேஸ் கிரிக்கெட். இந்த சந்தர்ப்பத்தை பாத்தீங்கன்னு சொன்னா both he and I play cricket. Both he and I play cricket. இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க எண்ட் யூஸ் பண்ணின மாதிரியே எண்டுக்கு முன்னாலே நாங்க போத்துங்கிற அந்த வேர்டை மட்டும் நாங்க யூஸ் பண்ணிருக்கோம். பட் நாங்க தனியே எண்டை யூஸ் பண்ணும்போது நாங்க எல்லா விதமான வேர்ட் கிளாஸுக்கும் நாங்க யூஸ் பண்ணிருப்போம். ஆனா போத் எண்ட்னு சொல்லி நாங்க யூஸ் பண்ணும்போது இங்க சப்ஜெக்ட் மாத்திரம் நாங்க யூஸ் பண்ணிருக்கோம். அது மாதிரி இங்கேயும் சப்ஜெக்டுக்கு நாங்க யூஸ் பண்ணிருக்கோம். கமால் இஸ் ரன்னிங் ஃபாஸ்ட், குமார் இஸ் ரன்னிங் ஃபாஸ்ட். போத் கமால் அண்ட் குமார், குமார் அண்ட் கமால் ஆர் ரன்னிங் ஃபாஸ்ட் நாங்க சொல்லலாம், ரைட்? இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ரைட், ஐ கேன் ரீட் இங்கிலீஷ், ஐ கேன் ரீட் தமிழ். ஐ கேன் ரீட் இங்கிலீஷ், ஐ கேன் ரீட் தமிழ். இந்த சந்தர்ப்பத்தை பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு ஒப்ஜெக்டையும் தான் நாங்க கம்பைன் பண்ண போறோம். ஐ கேன் ரீட் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். I can read
both English and Tamil. அதே மாதிரி I am eating a cake, I am eating an apple. Subject, verb அதோட object. இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா I am eating both cake and apple. I am eating both cake and apple. இப்போ நாங்க தமிழ் கருத்து பார்த்தோம்னு சொன்னா both he and I play cricket. நான் அவன் இருவரும் கிரிக்கெட் விளையாடுகிறோம். நான் அவன் இருவரும் கிரிக்கெட் விளையாடுகிறோம். அது மாதிரி குமார் கமால் இருவரும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். குமார் கமால் இருவருமே வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி I can read both English and Tamil. என்னால் ஆங்கிலம் தமிழ் இரண்டையும் வாசிக்க முடியும். I can read both English and Tamil. என்னால் தமிழ் ஆங்கிலம் இரண்டையும் வாசிக்க முடியும். என்னால் ஆங்கிலம் தமிழ் இரண்டையும் வாசிக்க முடியும். அது மாதிரி I am eating a cake. I am eating an apple. நான் ஆப்பிள் கேக் இரண்டையும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். ரைட். ஸோ இப்போ வாங்கிச்சுன்னா இரண்டையும்ங்கிறதுக்காக நாங்க இந்த போத் என்ற நாங்க யூஸ் பண்ணோம். அல்லது இருவருமே அல்லது இருவரையும் அப்படி நாங்க யூஸ் பண்றதுக்காக நாங்க யூஸ் பண்றதுதான் இந்த போத் எண்ட் சொல்ற கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன். ரைட். அண்டர்ஸ்டுட்? சார் இதுல சைட்ல வந்து இதுல டெஃபினிஷனை கொஞ்சம் சைட்ல போட்டா கொஞ்சம் ரீட் பண்றதுக்கு என்னன்னு விளங்கி கொஞ்சம் எழுந்து தானே சார். இப்படி இருந்தா என்னத்துக்கு என்னன்னு சொல்லி நீங்க தமிழ் மீனிங்ஸ் சொல்றீங்களா இல்ல இதுக்கு எதுக்காக நாங்க யூஸ் பண்றோம்? இங்கிலீஷ்லயே சொல்லலாம், பரவாயில்ல. சோ இந்த போத் எண்ட்னு சொல்ற நாங்க எதுக்கு யூஸ் பண்றோங்கிற டெஃபினிஷன் என்ன? இப்ப நாங்க போன இதுல வந்து பாக்கிட்ட சோ யூஸ் பண்ணிக்கிட்ட இது சோ வந்து ரிசல்ட்டுக்கு யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு போட்டவங்க தானே. அத மாதிரி அத மாதிரி போத் எண்ட்னு இதுக்கு தான் யூஸ் பண்றேன்னு சொல்லி அப்படி ஒன்று சொல்ல கீகிதா சார். அப்படி இப்ப நாங்க இந்த சோக்கு ரிசல்ட் போட்ட மாதிரி எட்டுக்கு கன்ட்ராஸ்ட் ஃபோக் ரீசன் போட்ட மாதிரி மத்ததெல்லாம் போட சொல்றீங்க. அப்படி சொன்னா லேஸ் ஆயிக்கும் சார். ரைட். ஓகே ஓகே. இப்போ நாங்க உங்களுக்கு ஸ்டஃப் அனுப்பும்போது நான் போட்டோ சென்ட் பண்றேன். என்ன நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தும் போது நான் நார்மலாவே விளங்கப்படுத்துறேன். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கொள்ள இயலாம இருக்குன்னு சொன்னா நம்ம அதையும் டைப் பண்ணி எடுப்போம். இஸ் இட் ஓகே? ஓகே சார். ரைட். ஸோ போத் எண்ட்னு சொல்றது ரெண்டு சப்ஜெக்ட் அல்லது ரெண்டு ஒப்ஜெக்ட் நாங்க கம்பைன் பண்றதுக்கு நாங்க யூஸ் பண்ணோம். ரைட். இப்போ இந்த சந்தர்ப்பத்துக்கு நாங்க நார்மலா எண்டை யூஸ் பண்ணும்போது நார்மலாக நாங்க எண்டை யூஸ் பண்ணும்போது நாங்க அட்ஜெக்டிவையும் யூஸ் பண்ணிப்போம், அது மாதிரி அட்வர்பையும் யூஸ் பண்ணிப்போம். பட் நாங்க ரைட்டா இங்க வேர்பையும் யூஸ் பண்ணிருப்போம், அட்ஜெக்டிவையும் யூஸ் பண்ணிருப்போம். பட் இதை மாதிரி நாங்க கோரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ்க்கு இந்த போத் எண்ட்ல நாங்க வேர்பையும் அட்ஜெக்டிவையும் யூஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் நாங்க சப்ஜெக்ட்டுக்கும் ஒப்ஜெக்ட்டுக்கும் தான் அந்த விஷயங்களை யூஸ் பண்ணுவோம். ரைட். ஸோ இது நான் வந்து போத் எண்ட். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா நாட் ஓன்லி பட் ஆல்சோ. நாட் ஓன்லி பட் ஆல்சோன்னு சொல்றது நீங்க இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இப்ப இது எப்படி நாங்க மாத்தோம்னா ஐ பிளே கிரிக்கெட், ஹீ பிளேஸ் கிரிக்கெட். இப்ப இதே வசனத்தை நீங்க போத் ஐ அண்ட் ஹீ பிளே கிரிக்கெட் சொல்லி நீங்க மாத்தலாம். போத் 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 ஹீ அண்ட் ஐ பிளே கிரிக்கெட்னு சொல்லி மாத்தலாம். அதே மாதிரி தான் இங்க நாட் ஓன்லி பட் ஆல்சோ நாங்க அதே மீனிங்ல தான் சொல்லுவோம். இதுக்குள்ள கருத்து எப்படி அவர் மட்டுமில்ல, அவரு மட்டுமல்ல நானும் கூட கிரிக்கெட் விளையாடுகிறேன். அவர் மட்டுமல்ல நானும் கூட கிரிக்கெட் விளையாடுகிறேன். நீங்க இங்க
போத் எண்ட பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸ்கியூஸ் மீ சார், சார் நீங்க பேசுறது ஸ்டக் ஆகுது சார், இருந்தா கேக்குது இல்ல. சொல்லி ரெண்டுமே வந்துகிட்டு ப்ளூரலாக மாறி அந்த வேர்ப் வந்துட்டு நாங்க பண்றோம். ஆனா இங்க அதற்கு இதற்குரிய நாங்க முழுமையாக பண்ணுவோம். ஹி எஸ் எஸ் சார் நீங்க பேசுறது கிளியர் இஸ் இல்ல இட் சார். right? So far now we have discussed both and now let's talk about not only but also, right? So first of all, do you have any doubts regarding both and? நோ சார். Right. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா not only but also சொல்றது நாங்க கிட்டத்தட்ட போத் எண்ட் மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். பட் அந்த முழு வசனத்தையுமே முழுமையாக யூஸ் பண்றதுக்கு இங்க நாங்க யூஸ் பண்ணுவோம். எப்படின்னு பார்த்தா he not only plays cricket, இல்லாட்ட நீங்க not only heன்னு சொல்லியும் யூஸ் பண்ணலாம். பட் ஃபார்மலாக நீங்க யூஸ் பண்றதுக்கு he not only plays cricket but also I play cricket. அப்ப அந்த வசனத்தை நீங்க அப்படியே யூஸ் பண்ணுவீங்க. he not only plays cricket but also I play cricket. அல்லது I not only play cricket but also he plays cricket. ரைட்? இந்த ரெண்டு சப்ஜெக்ட்ல எந்த சப்ஜெக்டையும் நீங்க முன்னுக்கு பின்னுக்கு மாத்தி யூஸ் பண்ணலாம். ஓகே சார் எஸ்மா? இதுல வந்து தமிழ் மீனிங் வந்து கொடுக்குறதா எப்படி சார் எடுக்கிறா, அது இருக்குதா தமிழ் மீனிங் இருக்கு? ஓ, தமிழ் மீனிங் எப்படி வரும்னு சொன்னா அவர் மட்டுமல்ல நானும் கூட கிரிக்கெட் விளையாடுகிறேன். அவர் மட்டுமல்ல நானும் கூட கிரிக்கெட் விளையாடுகிறேன். அல்லது நீங்க முழுமையா இந்த எல்லா வசனத்துக்குமே எடுக்க போறீங்கன்னு சொன்னா அவர் மட்டும் கிரிக்கெட் விளையாடுவதில்லை, நானும் கூட கிரிக்கெட் விளையாடுகிறேன். அவர் மாத்திரம் கிரிக்கெட் விளையாடுவதில்லை, நானும் கூட கிரிக்கெட் விளையாடுகிறேன். ரைட்? அப்படி இந்த வசனத்துக்கு நீங்க மீனிங் பாத்தீங்கன்னு சொன்னா குமார் இஸ் ரன்னிங் ஃபாஸ்ட், அமர் இஸ் ரன்னிங் ஃபாஸ்ட். இது ரெண்டுக்கும் நீங்க மாத்தும் போது கமல் இஸ் நாட் ஓன்லி ரன்னிங் ஃபாஸ்ட் பட் ஆல்சோ அமர் இஸ் ரன்னிங் ஃபாஸ்ட். Kamal is not only running fast but also Amar is running fast. கமால் மாத்திரம் வேகமாக ஓடுவதில்லை, கமர் மாத்திரம் வேகமாக ஓடுவதில்லை, அமரும் கூட வேகமாக ஓடுகிறார். குமார் மாத்திரம் வேகமாக ஓடுவதில்லை, அமரும் கூட வேகமாக ஓடுகிறார். அண்டர்ஸ்டுட்? விளங்கிச்சா? கொஞ்சம் சொல்லிடுமா? கமால் மாத்திரம் வேகமாக ஓடுவதில்லை, கமால் மாத்திரம் வேகமாக ஓடுவதில்லை, அமரும் கூட வேகமாக ஓடுகிறார். ரைட்? அது மாதிரி I can read English, I can speak English. I can not only read but also speak English. I can not only read but also speak English. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா என்னால் ஆங்கிலம் எழுத மட்டுமல்ல வாசிக்க மட்டுமல்ல பேசவும் முடியும். என்னால் ஆங்கிலம் வாசிக்க மட்டுமல்ல பேசவும் முடியும். அது மாதிரி I am eating a cake, I am eating an apple. I am eating a cake, I am eating an apple. I am eating not only a cake but also an apple. I am eating not only a cake but also an apple. And அதே மாதிரி she looks beautiful, she looks clever. She looks not only beautiful but also clever.
அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எங்க நீங்க மாற்றத்தை கொண்டு வரீங்களோ அங்க இங்க நாங்க நாட் ஓன்லி பட் ஆல்சோ யூஸ் பண்றோம். அது எப்ப வேர்ப் அல்லது ஒப்ஜெக்ட் கம்ப்ளிமெண்ட்ஸ் வரும்போது, கம்ப்ளிமெண்ட்ஸ் அல்லது ஒப்ஜெக்ட் அல்லது வேர்ப்ஸ் வரும்போது நாங்க எந்த இடத்துல மாறுதோ அந்த இடங்களுக்கு நடுவுல நாங்க நாட் ஓன்லி பட் ஆல்சோன்னு சொல்லி யூஸ் பண்ணோம். ஸோ இங்க ரீடும் ஸ்பீக்கும் மாறுறதால நாட் ஓன்லி ரீட் பட் ஆல்சோ ஸ்பீக். இங்க a கேக்கும் an ஆப்பிளும் மாறதால நாட் ஓன்லி a கேக் பட் ஆல்சோ an ஆப்பிள். இங்க பியூட்டிஃபுல்லும் கிளவரும் மாறுறதுனால நாட் ஓன்லி பியூட்டிஃபுல் பட் ஆல்சோ கிளவர்னு யூஸ் பண்றோம். அதுவே சப்ஜெக்ட் மாறும்போது இட் டிபெண்ட்ஸ். சப்ஜெக்ட் மாறும்போது நாங்க வெவ்வேறு விதமாகவும் மாற்றலாம். அந்த சப்ஜெக்டை நாங்க முன்னால யூஸ் பண்ணோம்னு சொன்னா அந்த வசனத்தை ஃபுல்லா முடிச்சிட்டு, எப்படி ஹீ நாட் ஓன்லி பிளேஸ் கிரிக்கெட் சொல்லி அந்த வசனத்தை முடிச்சிட்டு பட் ஆல்சோங்கிறத யூஸ் பண்ணி அடுத்த வசனத்தை நாங்க எழுதுவோம். அது மாதிரி கமால் இஸ் நாட் ஓன்லி ரன்னிங் ஃபாஸ்ட் சொல்லி அதே வசனத்தை முடிச்சிட்டு பட் ஆல்சோ யூஸ் பண்ணி அடுத்த வசனத்தை நாங்க எழுதுவோம். அமல் இஸ் ரன்னிங் ஃபாஸ்ட். அண்டர்ஸ்டுட்? வழங்குதா? விளங்குது சார். Right, okay. So let's move on to either or. Right. இப்ப either orன்னு சொன்னா என்னன்னு சொன்னா ஒரு சப்ஜெக்டுக்கு 2 ஆப்ஷன்ஸ் தரக்குள்ளதான் நாங்க எதை யூஸ் பண்ணுவோம் சொன்னா either அல்லது ஓங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஒரு சப்ஜெக்டுக்கு 2 ஆப்ஷன்ஸ் தரும்போது நாங்க either ஓவை யூஸ் பண்ணுவோம். ரைட். எப்படின்னு சொன்னா ஐ பிளே கிரிக்கெட், ஐ பிளே ஃபுட்பால். நான் கிரிக்கெட் விளையாடுகிறேன், நான் ஃபுட்பால் விளையாடுகிறேன். இதுல 2ல ஒன்றுதான் போறோம்னு சொன்னா ஐ பிளே எய்தர் கிரிக்கெட் ஓ ஃபுட்பால். நான் கிரிக்கெட் விளையாடுவேன் அல்லது ஃபுட்பால் விளையாடுவேன். நான் கிரிக்கெட் விளையாடுவேன் அல்லது ஃபுட்பால் விளையாடுவேன். அது மாதிரி குமார் லைக்ஸ் ஐஸ்கிரீம், குமார் லைக்ஸ் சாக்லேட். குமார் லைக்ஸ் எய்தர் ஐஸ்கிரீம் ஓ சாக்லேட். குமாருக்கு சாக்லேட்டோ அல்லது ஐஸ்கிரீமோ விருப்பமாக இருக்கும். ரைட். இது வந்துட்டு எய்தர் ஓன்னு நாங்க சொல்லுவோம். அப்போ ஒரு சப்ஜெக்டுக்கு 2 ஆப்ஷன்ஸ் தரக்குள்ள நாங்க யூஸ் பண்றது எய்தர் ஓ. விளங்கிச்சா? ரைட். இப்ப அத மாதிரி நாங்க நெய்தர். ரைட். இப்ப நெய்தர்ன்னு சொல்றது என்னன்னு சொன்னா ரெண்டுமே நெகட்டிவாக நாங்க யூஸ் பண்ணும்போது நாங்க கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்ல பார்த்தோம் நோ யூஸ் பண்றது. இப்ப அந்த நோன்னு சொல்றது நாங்க பொதுவாக யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக நாங்க யூஸ் பண்றத நீதர் நோ. அங்க கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ்ல வர நோரை நாங்க தனியா யூஸ் பண்ண மாட்டோம். இப்படித்தான் நாங்க யூஸ் பண்ணுவோம் அப்படி சொல்லி அங்க நேத்து பார்த்துட்டு இருந்தோம். பட் நாங்க நோன்னு சொல்றத பொதுவாக நாங்க யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக நாங்க யூஸ் பண்றது நெய்தர் நோ. இந்த நெய்தர் நோ எப்படி நாங்க யூஸ் பண்ணோம்னு பார்த்தா ஐ டோன்ட் பிளே கிரிக்கெட், ஹி டசன்ட் பிளே கிரிக்கெட். சரியா? நான் கிரிக்கெட் விளையாடுறல, அவர் கிரிக்கெட் விளையாடுறல. நான் கிரிக்கெட் விளையாடுறல, அவரும் கிரிக்கெட் விளையாடுறல. இப்ப நானும் அல்லது அவரும் கிரிக்கெட் விளையாடுறலங்கிற விஷயத்தை எப்படி சொல்லுவோம்னா இந்த 2 வசனமுமே பாருங்கன்னா நெய்தர் do I play cricket, neither do I play cricket, no does he. இது எப்படின்னு சொன்னா நெகட்டிவ், இங்க இருக்கிற நெகட்டிவ்க்கு பதிலாக நாங்க யூஸ் பண்றது இந்த டோன்ட், இந்த டசன்ட்ங்கிறது பதிலாக நாங்க யூஸ் பண்றது நெய்தர் நோ. இது ரெண்டுமே வந்துட்டு நாங்க நெகட்டிவ்க்கு நாங்க யூஸ் பண்றோம்.
இப்ப அந்த வசனத்தை நாங்க கீழே எடுக்கும்போது இந்த சப்ஜெக்டுக்குரியது நாங்க கொஷன் வடிவத்துக்கு மாத்துவோம். டு ஐ பிளே கிரிக்கெட், டு ஐ பிளே கிரிக்கெட், டு ஐ பிளே கிரிக்கெட். அப்ப நீதர் டு ஐ பிளே கிரிக்கெட், நோ டஸ் ஹி பிளே கிரிக்கெட் நாங்க யூஸ் பண்ணாம சும்மா டஸ் ஹின்னு சொல்லி நாங்க விடுவோம். அதே மாதிரி குமால் இஸ் நாட் ரன்னிங் ஃபாஸ்ட், கமால் இஸ் நாட் ரன்னிங் ஃபாஸ்ட், ரைட். இந்த சந்தர்ப்பத்துல நீதர் குமார் நோ கமால் இஸ் ரன்னிங் ஃபாஸ்ட். இதையும் நீங்க இதே மாதிரி கொஷன் வடிவமாக மாத்தலாம், கொஷன் வடிவமாக மாத்தலாம். பட் அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கு. ஸோ நீங்க நீதர் குமார் நோ கமால் இஸ் ரன்னிங் ஃபாஸ்ட்னு சொல்லி நீங்க யூஸ் பண்ணலாம், ரைட். ஸோ நீதர் டு ஐ பிளே கிரிக்கெட், நோ டஸ் ஹி. நான் கிரிக்கெட் விளையாடுறல, அவரும் கூட கிரிக்கெட் விளையாடுறல, நானோ அவரோ கிரிக்கெட் விளையாடுறலங்கிற கருத்து தான் இது. சரியா? அதே மாதிரி ஐ கேனாட் ரீட் இங்கிலீஷ், ஐ கேனாட் ஸ்பீக் இங்கிலீஷ். ஐ கேனாட் ரீட் இங்கிலீஷ், ஐ கேனாட் ஸ்பீக் இங்கிலீஷ். இப்ப இந்த சந்தர்ப்பத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த சந்தர்ப்பத்தை பாத்தீங்கன்னு சொன்னா ஐ கேன் நெய்தர் ரீட் நோ ஸ்பீக் இங்கிலீஷ். எனக்கு ஆங்கிலம் வாசிக்கவோ பேசவோ முடியாது. எனக்கு ஆங்கிலம் பேசவோ வாசிக்கவோ முடியாது. அது மாதிரி ஐ ஆம் நெய்தர் ஈட்டிங் அ கேக் நோ an ஆப்பிள். நான் ஆப்பிளோ கேக்கோ சாப்பிட்டு கொண்டிருக்கவில்லை. அது மாதிரி she doesn't look beautiful, she doesn't look clever. அவள் அழகாகவோ அறிவாகவோ தோற்றம் அளிக்கவில்லை. இப்படி நாங்க நெய்தர் நோவை நாங்க யூஸ் பண்ணுவோம், ரைட். ஸோ இட்ஸ் quite interesting and quite complex to understand the correlative conjunctions. So I do my best to express and elaborate you what is correlative conjunctions. And so far now I provided you 4 kinds of correlative conjunctions, right? Could you be able to understand? எக்ஸ்கியூஸ் மீ சார். Yes ma. சார் அந்த நீதர் நோண்டிக்கு தானே அதுல வந்து ஓமா. நாங்க அப்ப அதுல வந்து ஃபர்ஸ்ட்ல நீதர்ன்னு சொல்லி நீதர் டு ஐ பிளே கிரிக்கெட் நோ டஸ் ஹீண்டிக்கிறதுல அதுல நீதர் ஐ நோ ஹீ ஹீ டஸ் பிளே கிரிக்கெட் அப்படி வருமா? அப்படி சில நேரம் வருமான்னு கேக்குறேன். நாங்க நூறு ஒரு எழுதினமே முறையில ஃபர்ஸ்ட்ல. இப்படி சொல்லல, அல்லது நீங்க இப்ப கொரலேட்டிவ் இது கன்ஜெக்ஷன்ல நாங்க ஃபர்ஸ்ட்ல செஞ்ச இதாக்கினமே சார். I need அத a play cricket. No he. No does he. நீங்க எப்படியும் யூஸ் பண்ணலாம். சார் I need a either யூஸ் பண்ற மாதிரி இதை நீங்க யூஸ் பண்ணலாம். இது வந்து சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு. பட் நாங்க ஆக்சுவலான கிராமட்டிக்கலா யூஸ் பண்ணணும்னு சொன்னா இந்த டைமுக்கு நாங்க நீதர் டு ஐ பிளே கிரிக்கெட் நோ டஸ் ஹீன்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம், அல்லது ஐ நீதர் பிளே கிரிக்கெட் நோ டஸ் ஹீ சொல்லி யூஸ் பண்ணுவோம். பட் ஓகே சார். என்ன விஷயம்னு சொன்னா நாங்க பொதுவாக இந்த நீதர் நோ யூஸ் பண்ணும்போது ஒரு கொஷனாக கேட்கறதுக்காகத்தான் வெளிக்கிடுவோம். ஸோ அதனாலேயே இது வந்துட்டு இன்டரோகேட்டிவ்க்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக வந்து மாறுது. பட் ஆனால் அதோட கருத்து வந்துட்டு அஃபர்மேட்டிவாக இருக்கு, ரைட்.
இப்போ நாங்கள் ஓகே. ஐ டோன்ட் பிளே கிரிக்கெட், ஹீ டசன்ட் பிளே கிரிக்கெட்னு சொல்லி நாங்கள் சொல்லலாம். இங்கே நாங்கள் டூ நாட் டஸ் நாட்னு சொல்லி யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக அதில் கொஷன் வடிவ மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணோம். நெய்தர். அப்போ நாங்கள் ஏற்கனவே சென்டென்ஸ் படிக்கும்போது பார்த்துருந்தோம். ஐ பிளே கிரிக்கெட், ஐ டோன்ட் பிளே கிரிக்கெட், டூ ஐ பிளே கிரிக்கெட், டோன்ட் ஐ பிளே கிரிக்கெட். ஐ பிளே கிரிக்கெட்டுங்கிற மாதிரி தான் இது வரும். அப்போ டூ நாட் ஐ பிளே கிரிக்கெட்டுங்கிற மாதிரி டூக்கு முன்னால நாங்கள் நீதரை யூஸ் பண்ணி நீதர் டு ஐ பிளே கிரிக்கெட், நோ டஸ் ஹீ. இப்போ நீங்கள் டஸ் ஹீ பிளே கிரிக்கெட்னு சொல்லி முழுமையாக யூஸ் பண்ணலாம் அல்லது ஒமிட் பண்ணி விடலாம். பொதுவாக நீங்கள் இது வந்து பேச்சு வழக்கில் தான் நீங்கள் பொதுவாக யூஸ் பண்ணுவீங்க. பேசும்போது ஸ்போக்கன்ல தான் நீங்கள் பொதுவாக இதை யூஸ் பண்ணுவீங்க. எழுத்துல எல்லாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு யூசேஜ் வந்து இருக்காது. ரைட்? ஓகே சார். ஓகே. அண்ட் அது மாதிரி இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஐ கேன் ரீட் இங்கிலீஷ், ஐ கேனாட் ரீட் இங்கிலீஷ், ஐ கேனாட் ஸ்பீக் இங்கிலீஷ்னு சொல்கிறோம்னா ஐ கேன் நீதர் ரீட் நோ ஸ்பீக் இங்கிலீஷ். இன்னைக்கு ஆங்கிலம் எழுதவோ வாசிக்கவோ பேசவோ முடியாதுங்கிற விஷயத்துக்கு சொல்லலாம். அல்லது ஐ கேனாட் குக் ஏதாச்சும் ஒரு ஃபுட்டை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா, ரெண்டு வகையான ஃபுட் எடுத்துக்கிறீங்கன்னு சொன்னா, இன் எக்ஸாம்பிள் நூடுல்ஸ் அண்ட் ரைஸ் வச்சுக்கிட்டோம்னு சொன்னா, ஐ கேனாட் குக் நூடுல்ஸ், ஐ கேனாட் குக் ரைஸ்ன்னு வச்சா ஐ கேன் நீதர் குக் ரைஸ் நோ நூடுல்ஸ் சொல்லி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ரைட்? இப்போ இப்படி தான் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னா நீ தான் நோவை யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் ஃபர்தர் டவுட்ஸ் இருக்கு மாதிரி இருந்தால் நீங்கள் இப்போ கேட்டுக்கொள்ளலாம். ரைட். shall we take a break? எஸ் மா, சொல்லுங்க. சார் இந்த வீடியோக்கு வந்து உங்ககிட்ட தமிழ் மீனிங் கொண்டும் போடலையா சார்? எனக்கு தமிழ் மீனிங்ல பார்த்துட்டு அதுக்கு விளங்க முடியல சார், அது கன்ஃபியூஷன் இருக்கு. அதை கொண்டும் போடலுமா? தமிழ் மீனிங் மறுபடியும் போடக்கிட்ட. ரைட், ஓகே ஓகே. அப்போ நான் தமிழில் மீனிங்ஸ் போடுறதுக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். குரூப்ஸில் போட்டால் ஓகேவா? ஓகே. இந்த பிடிஎஃப்ல எட் பண்ணாமல் குரூப்பில் போட்டோ ஓகேவா உங்களுக்கு சென்டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி? சரி சரி பரவாயில்ல. ரைட், ஓகே ஓகே. ஸோ any doubts? Right. So let's take a break until 9:20. So I have a break until 9:20 and let's see in our next session. Thank you so much for joining. Assalamu alaikum. Good evening. Vanakkam and Aibo.